வாழ்வளமுடன் நேர்மையார். நம்ம பெருமாள்பட்டியில் கிட்டத்தட்ட எங்களுக்கு 2 மாதம் ஆச்சு, மழையே பெய்யலை. மழை பெய்யும் நம்பிக்கையில் வாருங்க நாற்றை போட்டுவிட்டோம். நாற்று நெல் நாற்று போட்டாச்சுன்னா 25 நாளில் நம்ம எடுத்து துளி அடித்து நம்ம 30 நாளுக்குள்ளே நட்டுறணும். அதுதான் பருவம். ஆனால் மழை ஏமாற்றி கொண்டே போகுது. 4 நாள் மோடம் போடுது, குருட்டு மோடமாக போடுது, மழை பெய்ய மாட்டுக்கு. மற்ற ஒரு சிலருக்கு மழை பெய்யுது, ஆனால் இங்கே பெய்ய மாட்டுக்கு. இன்றைக்கி இயற்கையும் கொஞ்சம் பழகிருச்சுமே இருக்குது. அந்த காலத்தில் மழை பெஞ்சால் ஓரளவுக்கு அந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு 10-20 கிலோமீட்டராச்சும் நல்லா பெய்யும். இன்றைக்கி அப்படி கிடையாது. ஓரளவுக்கு மழை பெய்யுது, அந்த சுற்று வட்டாரம் பார்த்தோன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் மழை பெய்யுது. அதுக்கு பார்த்தா மழை ஒரு பைக்கில் விடுவான், ரோட்டில் உட்காந்துருப்பான். அத்தையும் மழை பெய்கிற பெரிய மழை பெய்கிற உட்கார முடியும், அத்தையும் நனைஞ்சு போக. அந்த அப்புறமேலுக்கு மழை நிற்க விட்டு போனோம்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட போக மாட்டான். அங்கிட்டு பார்த்தா எப்பயும் போல இருக்கும், மழை ஒரு சொட்டு கூட பெஞ்சிருக்காது. மனிதர்கள் எப்படி இன்றைக்கி மனசு இருக்கோ அதேமாரி தான் இன்றைக்கி இயற்கையும் மனிதர்களை ஏமாற்ற ஆரம்பிச்சிருச்சு. வேறு வழி கிடையாது. நாடு அப்படித்தான் இருக்குது. என்ன செய்ய? இந்த இயற்கையை நம்பித்தான் இன்றைக்கி ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கை இருக்குது. இன்றைக்கி ஒரு நாடு செழிக்கணும்னா என்ன செய்யணும்? அந்த நாட்டில் விவசாயம் செழிக்கணும். விவசாயம் செழித்தாலே போதும், அடுத்து எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏண்டா, உணவு பற்றாக்குறை மட்டும் இல்லாமல் இருந்தால் எந்த நாடும் வல்லரசு நாடு தான். ஏண்டா, மற்ற எலக்ட்ரிக்கல் பொருள் இது தயாரிக்கிறதுக்கு கரண்ட்டு தண்ணி தேவையில்லை. ஆனால் நம்ம விவசாயம் செழிக்க தண்ணி தேவை. ஒவ்வொரு மனிதனும் ஆழமுடன் ஆரோக்கியமாக ஆளணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு உணவு தேவை. அந்த உணவு பஞ்சம் இல்லாமல் கிடைக்கணும். பஞ்சம் இல்லாமல் கிடைச்சாதான் விலைவாசியும் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். அப்போ உணவுப் பொருள் கொஞ்சம் டிமாண்ட் ஆகிற என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக விலை ரேஸ் ஆகும். விலை ரேஸ் ஆகிற என்ன செய்வாங்க? மாத சம்பளம் வாங்குறவங்க, நல்லா வசப்பாக வாங்குறவங்க என்ன செய்வாங்க? அவங்க கூடிய குடும்பங்கள் ஏதோ அன்றைக்கி ஒரு 2000 வாங்குறவங்க ஒரு 2500 கூட வாங்கி கூட குடும்பம் ஓட்டிடுவாங்க. ஆனால் அந்த விவசாயிகள் அன்றாட காட்சிகள் 200 100 மம்முட்டி தூக்கி போகிறவங்க, களை வெட்ட போகிறவங்க, இவங்களுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் பாதிக்க செய்யும். அதனால் 2வது, இன்றைக்கி மழையை ஒரு நேரத்தில் பட்டத்தில் மாறாமல் மழை பெய்யும். இன்றைக்கி பட்டம் மாறிடுது, ஆனால் மழை பெய்ய மாட்டேங்குது. ஏண்டா, இன்றைக்கி நம்மளும் இயற்கையை மக்கள் நிறையா பேர் இயற்கையை மீறி நிறையா காரியங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இயற்கையும் மனிதனை ஏமாற்ற ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் உண்மை. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஆடியில் காற்றடிக்கும். இன்றைக்கி ஆடியில் காற்றடிக்க மாட்டேங்குது, ஆவணியில் காற்றடிக்குது. பட்டம் மாறுது. மனிதர்கள் எப்படி மனம் மாறுகிறாளோ அதேமாரி இயற்கை மாற ஆரம்பிச்சிருச்சு. இயற்கை மாறினால் இந்த நாடு தாங்காது. அதனால் எல்லோரும் வேண்டுங்க, எல்லாத்துக்கும் மழை வேணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லோரும் மகிழ்ச்சியாக மனிதத்துடன் வாழுங்கள். வாய்மையாலும்